experience bro. Bro, gym guy. One hour later. ஸ்டார்டிங் 10 செகண்ட் மட்டும் எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். எங்கே போகிறோம், குற்றாலத்தில் மெயின் ஃபால்ஸ் போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குற்றாலம் பழைய குற்றாலம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறோம். அது என்ன ஃபால்ஸ்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது வந்து ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. வாங்க அப்படி வீடியோக்குள்ள. நான் குளிக்க உள்ளே போகிறோம். போயிட்டு அவங்களுக்கு குளிக்க உள்ளே போகும்போது அப்படியே காட்டுறேன். அந்த சைடு வேனில் எதுவும் விளாக் எடுக்க முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேனில் வர டைமில் ஃபுல் நைட் இந்த நான் பாட்டு போட்டு வெயிட் பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம அது யூடியூப்பில் போட்டால் காப்பி ரைட் விழுந்துடும், அதனால தான் நான் போட முடியல. அதனால டேரெக்டாக குற்றாலம் வந்துட்டேன், மெயின் ஃபால்ஸ் வந்துட்டேன். லே இது மெயின் ஃபால்ஸ் தானே? இல்ல மெயின் ஃபால்ஸ். இதான்டா. போயிட்டு அப்படியே உள்ள போய் குளிக்காம இப்படி விளாக் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. அவ்வளோதானா? குளிச்சியா? பாரு ப்ரோ, பண்ணுங்க பண்ணுங்க. தெரியும். How to the experience bro? bro முடியலையா? கேமரா விட்டால கேமரா. ஏய் தண்ணி சூப்பரா இருக்குதா? கிளம்பலாம் அடுத்த ஃபால்ஸ். மெயின் ஃபால்ஸ் முடிஞ்சு அடுத்து என்ன ஃபால்ஸ்ண்ணே? நாடாப்பூர்லாம் வச்சு எடுத்துருவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ஃபால்ஸில் குடிச்சிட்டு அடுத்து வந்து இன்னொரு ஃபால்ஸ் போகிறோம். 5 ஃபால்ஸ் போவோம். எல்லாம் அப்படின்னா மொத்தம் 5 ஃபால்ஸ் இருக்குது. இப்போ இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து 5 ஃபால்ஸுமே நான் கவர் பண்ணிடுறேன், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபால்ஸ் குளிச்சிட்டோம். சின்ன சின்ன கிளிப்பாக தான் காட்ட முடியும். எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் சவுண்ட் இருக்கும் அந்த குளிக்கும் போது. பேச முடியாது, பேசுனது நான் முடிஞ்சால் அதில் ஆட் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா குளிக்கிறது மட்டும் வரும். இன்ட்ரோ எடுத்திருப்பேன், ஓகேங்களா? அடுத்து இன்னும் நிமிஷம் 4 ஃபால்ஸ் இருக்கும். ஒரு ஃபால்ஸும் போய்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த 5 ஃபால்ஸை பற்றியுமே ஃபுல்லாகவே நான் போட்டுறேன், ஓகேங்களா? அப்படியே போக லாக் கன்டினியூ பண்ணுறேன். அடுத்த ஃபால்ஸ் போய்ட்டு லாக் கன்டினியூ பண்ணுறேன். 2 hours later. போகிறோன்னா பழைய குற்றாலம் போகிறோம், சரியா? மெயின் ஃபால்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ வந்து பழைய குற்றாலம் போகிறோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணணும். கிளைமேட் பாருங்கள், அடிப்பொலியாக இருக்குது. மார்னிங் கிட்டத்தட்ட 6 o'clock அது கரெக்டாக. இப்போ சாரல் பெய்யுது லைட்டாக, அப்படியே தெரியுதா? காமிக்கிற மாதிரிங்களா? சன்ரைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது, தெரியுதா? அரௌண்ட் கிட்டத்தட்ட கரெக்டாக ஒன்றும் எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து நடக்கிறது? 1.5 பழைய குற்றாலத்தை நோக்கி நடந்துகிட்டு இருக்கோம். இன்னும் 2 கிலோமீட்டர் நடக்கணும். இந்த இடத்த பார்த்துட்டு பழைய குற்றாலத்துக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒரு 500 மீட்டர் தாண்டி இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு ரூட்டில் போனால் பார்த்தீங்கன்னா அந்த ரூட் வந்து தப்பு, வேறு ரூட்டில் தான் போகணும், ஓகேங்களா? அதனால் வந்து ரோட்டு வழியாக தான் இதில் வந்து இதுலேயும் போகலாம், பஸ்லேயும் போகலாம். இது ஆட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு எவ்வளோன்னு தெரில. நாங்கள் வந்து அப்படி நடந்தே போக ஆரம்பிச்சோம். சும்மா நடந்தே போகலாம், பக்கத்தில் தானே, ஒரு 1.5 கிலோமீட்டர். மிஞ்சி போனால் ஒரு 10 minutes ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் கரெக்டாக மார்னிங் ஒரு 6:20 ஆகுது. கிளைமேட் வந்து வேற மாதிரி இருக்கு. உண்மையில நான் சுற்றி காட்டுற மாட்டேன், சரிதா? நான் பசங்க ட்ரிப்பு கூட வந்தவங்க. அப்படியே போகோ லாக் கன்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். நான் போகோட லாக் கன்டினியூ பண்ணுறேன். மறக்காம வந்து விசிட் பண்ணி பார்க்கணுன்னா இங்கே பழைய குற்றாலத்தை மொத்தம் 5 ஃபால்ஸ் இருக்குது. விசிட் பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு 5 ஃபால்ஸ் கட்டாது, 2வது ஃபால்ஸ், ஓகேங்களா? பழைய குற்றாலம், ஓகேங்களா? இங்கேருந்து வந்து இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் எடுக்கிற வீடியோ டேட் பார்த்தீங்கன்னா June 12, ஓகேங்களா? June 12 மார்னிங் 6 o'clock எடுத்துருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மினிமம் வந்து June 14 or 15 அப்லோட் ஆகும், ஓகேங்களா?
அந்த டைமில் அப்லோட் ஆகினா ஒரு 3 நாள் ஆயிரம் இப்படி எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் கொடுக்கறதுக்காகனா பழைய குற்றாலம் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் வந்து ஒரு 500 மீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். நான் பக்கத்தில் போயிட்டு அப்படியே அந்த குற்றாலம் குளிக்கிற போது விளாக் கன்டினியூ பண்ணுறேன். அப்படியே இதான் பழைய குற்றாலம். இப்போ நான் அப்படியே குளிச்சு உள்ள போய் காட்டுறேன். 5 குற்றாலத்தை குளிச்சிட வேண்டியதான். போமா வாங்க பாய்ஸ் போங்க. தண்ணி ரொம்ப ஸ்பீடாக வருது. போவோம் பாய்ஸ்லாம். என்ன யாரையும் காணும் வேற யாரையும்? என்ன அவ்வளோதானா? போர்ஸ் எவ்வளவு தண்ணி? போதும் போதும் போதும். இப்போ என்ன நினைக்கிறீங்க? தண்ணியா வரல. என்ன வருதா? இங்க இங்க இருக்க நீங்க அதான் என்ன பண்ற? வீடியோ அந்த பக்கம் திருப்பினா என்ன ஆகும்? அப்படி திருப்பினா வருது. வீரா நார்மலா வருது. கூட்டம் கம்மியாக கூட்டம் இல்ல. கூட்டம் இருந்தா அது பேர் ரசிக்கலாம். என்ன பண்ண தோணு? அன்னைக்கு வெளில வந்துச்சுலண்ணா போன வருஷம். அவ்வளவுதான் பழைய குற்றாலம். போன வருஷம் தான் ஒரு இதுக்குள்ள சைட்ல வந்து செம்மையா போர்ஸ் அவளுக்கு தெரியுதா? தண்ணி கம்மிதாங்க. எப்பயோ வர்றதோட இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் ரொம்ப கம்மி தான். அப்படியே இருந்தா எப்பயோ வர்றதோட தண்ணி கம்மி தானே. அப்ப அது வரைக்கும் தண்ணி வரும் அந்த இடத்த வரைக்கும். இப்போ வந்து இங்கே வருது. அவ்வளோதான். 3 hours later. கேரளா பாலருவிக்கு வந்துட்டோம். பாலருவி ஃபால்ஸ் இது அரங்க. பாலருவியில் ட்ரெக் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ப்ரோ ட்ரெக் பண்ணணும்னு சொல்லுங்க ப்ரோ. நீங்கள் சொல்லுங்க ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் தான் பர்சன். தெரியல ப்ரோ. தெரியலையா? உங்களுக்கு தெரியுமே ப்ரோ. இல்லை ப்ரோ. இந்த மாதிரி இன்னொரு 1.5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணணுமாங்க. 1 to 1.5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணணும். என் பேரு ரங்கராய. நான் கட் பண்ண அப்படியே போட்டுருவேன். ஓப்பனா சொல்லிட்டேன். போட்டு அவ்வளவுதான். இது வந்து கட் பண்ணப்படாது. நானே கேட்கல. இவனே உள்ள வந்துட்டு 2 ஆடு ஆடிட்டு அருணா டான்ஸ் ஆடுங்க. எல்லாம் பைத்தியம் தான் கூட வர்றது. வேற ஒண்ணும் இல்லை. எங்க வருங்க இது அதோட அரை பைத்தியம். இவனை கூட ஏதோ ஒரு சேர்த்துக்கலாம். இவனெல்லாம் சேர்க்கவே முடியாது. சாயபதி அங்க ஒரு பேசுறதே நல்ல வார்த்தை. நான் வீட்டு இருக்கேன். நீ நான் கொஞ்ச நேரம் விளாகரம் மாறுறேன். பேசணும். நான் பேசுறேன் பாருங்க. இப்ப வந்து மதன் இப்ப டான்ஸ் ஆடுறான். மதனே டான்ஸ் ஆடுறான். ஜிங்காய் பாதினா நல்லா காட்டுற தமிழ் எனக்கு வேணும்டாலே. போதையை போட்டு வந்துட்டே வரான். பீப் போட்டுருங்க. பீப் போட்டுருங்க. இப்படி கையை கட்டிட்டு இருக்கேன்டா. செஸ்டா காட்டுறான் அவன். ஃபால்ஸ் வேற பிள்ளைங்களா பாருங்க. சூப்பரா இருக்கு. வந்துடுச்சு. அவ்வளோ இல்லை. 1.5 கிலோமீட்டர்ல இல்லை. இது 1 கிலோமீட்டர் தான் கரெக்டா. 500 மீட்டர் 1 கிலோமீட்டர். யாரா நம்பி தானே அப்படி ஆடினா பார்த்தீங்களா? அது மாதிரி அவன் தம்பி தாங்க. இதுக்கு குளிச்சுட்டு வந்திருக்கான். சூப்பராங்க. நீல ஃபோனில் பார்த்ததோட மேப்பில் பார்த்ததோட இது கொஞ்சம் பெருசாகவே நல்லா இருக்குது. ப்ரோ ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் இருக்கு. போலாமா? என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபால்ஸ் பற்றி? நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் தம்பி. நீட்டா மீசியை வச்சு கொட்டி கொஞ்சம் சொல்லுங்க. நீட்டா இருக்கு. நீட்டா இருக்கா? இப்படி இது வரலாமா வேணாமா? வாங்க கண்டிப்பா. வாங்க கண்டிப்பா. நீங்க சொல்லுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ். 6 packs பாய். அது ஸ்டோரி போடணும், வீடியோ எடுக்கணும். ஓ கேமரா அண்ணன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருது. அப்படித்தானே? ஒன்னே தான் கண்டுக்கலாம்.
எவ்வளோ ஹைட்ல இருந்து வருது பாருங்களேன் பாலருவி. இன்னும் இங்க இருந்து மேலே போலாமாங்க, இந்த இருந்து பைக்கில் ஏறி மேலே போகணும். பார்ப்போம் இருக்கு. பாலருவி ஃபால்ஸ் 0.1 கிலோமீட்டர்னா 0.4 கிலோமீட்டர் 40 மீட்டர். அப்ப ஆமா 400 மீட்டர் எடுக்க 40 மீட்டர் கரெக்டாக 0.4னா 400 மீட்டர் ஆடா. இது உங்க ஊர்ல 400 மீட்டர் ஆடா. ஆமா ஏன் ப்ரோ இது 400 மீட்டரா இருக்கும். கீழே இருந்து சொல்றாங்களா? கீழே இருந்து டாப்பா? இங்கே குளிக்கலாமா? இல்ல இங்க குளிக்க முடியாது. எங்க போறீங்க? மேலதான்டா போனோம். அந்த டாப்புக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏண்டதான் இருக்கு டாப்ல போய் ஒரு வீடியோ மட்டும் இருக்கோம். நான் மேலே குளிக்க முடியாதுங்க. கீழே தான் லாஸ்ட்ல தான் போய் குளிக்கணும். ஃபர்ஸ்ட் இங்கெல்லாம் குளிக்க விட்டுருக்காங்க அப்படிதானடா? சார் ப்ரோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ப்ரோ. சொல்லவே இல்லை ப்ரோ இவ்வளவு நேரமா. ப்ரோ இசாவா இருக்கு ப்ரோ. என்ன சென்னை பஸ் உடனே அது சும்மா அப்படிதான் ப்ரோ. அப்பப்போ வருண்ணே. ஆமா மதன் நட மாம்ச கட்ட சொன்னா ஜஸ்ட கட்டுறான் அப்படி. ஆமா அப்படிதான். இந்த கோரா போனேன் அப்படின்னு நம்ம கிட்டே வந்துட்டு ஏதாவது சொல்லுவான் ப்ரோ. வந்துட்டாங்க டாப்புக்கு. கீழே இருந்து கிட்டத்தட்ட 400 மீட்டர் தான் நினைக்கிறேன். கீழே இருந்து அந்த ரேஞ்சிட்ட வந்துடும் கரெக்டா. ஃபைனலா டாப்புக்கு வந்துட்டோம். இங்கதான் குளிக்க விட்டு சொன்னாங்க. இதுதான் கூட்டம் வந்தாங்க. அங்கதான் நான் குளிக்கலாம்னு நினைச்சோம். இப்போ கூட்டம் ஃபுல்லா போட்டாங்க. குளிக்க வைப்பாங்க. அங்கதான் ப்ரோ போக கூடாது. அங்க பாரு ப்ரோ, அங்க குளிக்கணுமா ப்ரோ? ஆமா இங்க மூட்டு இங்கே அதான் ஐபோன் போன்ல இங்க மேல எடுத்து தரேன். வந்து மேல குளிக்க விட மாட்டாங்கன்னு அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போதைக்கு இந்த கேட்டு திறந்து விட்டுருக்காங்க. அங்க இருந்து பாலத்து வழியா தான் வரணும். என்னோட அதிர்ஷ்டமும் என்னன்னு தெரியல. இருந்தாலும் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க குளிக்க விடுறதுக்கு. நான் போயிட்டு இப்படி குளிச்சு லாக் கண்டினியூ பண்றேன். கீழே விட்டுருக்காங்க. ஆமா கீழே விட்டுட்டாங்க. கீழே போயிட்டு இப்படி லாக் கண்டினியூ பண்றேன். படிக்கல வர்ற மாதிரி இருக்குங்க. ஓப்பனா சொல்றேன். பார்ஸ் அழுத்து நின்றுட்டு தான் இருக்காங்க சேஃப்டிக்கு. போலாமாங்க? போயிருவோம். சேஃப்டிக்கு நின்று தான் ப்ரோ. விஷால் ப்ரோ ஏறு ப்ரோ. ப்ரோ அதே பிடிச்சாரு. அதிரப்பள்ளி மாதிரியே இருக்கு. ஏன்னா இது இங்கே என்னது நம்ம எப்படி சொல்ற கொல்லி ஹில்ஸ்ல இருக்கும் பார்த்தீங்களா? அந்த இது மாதிரியே கயிறு போட்டிருக்காங்க. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பாகுபலி கயிறுல இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு இந்த இடத்துல. என்ன இழுத்துட்டு போறதா? செம்மையான ஆயிடுங்க. இதுக்கும் மேல ஹைட்டா இருக்கு. உங்களுக்கு தெரியல அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ப்ரோ என்ன ப்ரோ மதன் ப்ரோ நீந்திக்கிட்டு இருக்கியா? நீந்ததாலா வேற மாதிரி இருக்கு உண்மையிலேயே. சேஃப்டி நிறைய போடுங்க எக்யூப்மெண்ட்ஸ் ஓபன் பண்றேன். செருப்பை கழட்டி போட முடியா? ஆழம் ஆழமா இல்லையா? ஆழமா சரியான ஆழம். பாத்து 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 வரலையா? வர்ற மணி இருக்கு. சூப்பரா இருக்கு. சட்டியா வைக்கிறீங்க. சட்டியா வைக்கிறியா நீ? ஆட ரொம்ப ஆடமா சரியான ஆட இல்லையா? கயிறு 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 கைய பிடிக்காத. தட்டி ஊக்குறாங்க அவங்க. சரியான ஆழம் போலங்க இந்த இடத்துல. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கதான் பிடிப்பியா? கயிறு
பார்த்து ப்ரோ இந்த கையை பிடிக்காது. வர மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல போய் பார்ப்போமா, ட்ரை பண்ணி பார்ப்போமா? அங்கதான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு இது இருக்கு. போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். போயிட்டான் அடுத்து இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ப்ரோ வா ப்ரோ, வாங்க வாங்க வாங்க. ஏ கையற மாதிரியா குதிப்பாங்க. மணி எவ்வளவு நேரம் குளிச்சா வந்து அவரை அங்க போயிட்டாரியா. அவனை பிடிச்சிட்டான். என்னாச்சுடா? பாறையில டைவ் அடிச்சுட்டாங்க. அதான் பேசாம வந்து நீங்க வாட்டுக்கு நீச்சல் அடிச்சா கூட ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அந்த பாறையில டைவ் ஐயோ, ஒரு கேமரா ஒரு கையில பிடிச்சிட்டு ப்ரோ மவுண்ட் எட்டு வந்திருக்கேன் ப்ரோ. ஹேண்ட் மவுண்ட் தப்பு பண்ணிட்டேன். சரியா முதல் அடிக்கிறீங்க. கேமரா மட்டும் வா 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 ஏறு ஏறு நட்பே துணை போய் சாவே. இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ப்ரோ சொல்ற? நம்ம அதிர்ஷ்டனா இங்க கொடுத்த விட்டு குளிக்க விட்டனால என்ன, நாங்க ஏதோ குளிக்க விட மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா எப்படியோ குளிக்க விட்டாங்க. நீங்களும் மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. நானும் உங்களுக்கு அப்டேட் தாரேன், செக் பண்ணுங்க மறக்காம. பேசுறது கேட்குமாடா தெரியல, ஆனா ஒருத்துங்க உண்மையிலே ஒருத்து பொல்லியல் சேர்ந்த மாதிரியே இருக்கு. அதே மாதிரிதான் இருக்கு உண்மையிலே சொல்றேன். ஆனா அதுல விழுந்ததோட இது வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே விழுது. உண்மையிலே செமையான ஸ்பீட். நம்ம அண்ணன் எப்படின்னா இருக்குது மறுநாடி கட்ட உரைக்கிறது பார்த்துக்கோங்க, கேட்டுக்கோங்க. சர்பத்தில் முடிச்சுக்கிட்டு பாருங்க ஒருத்தர். அந்த சென்டர்ல வந்து ஆளுங்க நீங்க கூட சென்டர் பாட்டு ஆழம் ரொம்ப. இந்த சைடு ஆழம் இல்லை, அந்த சைடு ஆழம் இல்லை, சென்டர் மட்டும் ஆழம். ஆனா தண்ணி எவ்வளவு போர்ஸா தள்ளுதுன்னு பாத்தீங்கல்ல. வந்து ஆளுங்களை இறங்கி காட்டுறேன். யாரு
சரியான ஆழம் காட்டுறேன் பாருங்க. இங்க பாரு வா வந்தலி இந்த சைடு ஆளும் கம்மி தான். கை கொண்டா கை விடு பன்னீர் வாங்க பன்னீர் வாங்க 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 ப்ரோ. மேல இருந்து வர்றீங்க எல்லா ஃபால்ஸ் மாதிரி. ஆனால் இது ஃபோர்ஸா வருது. கேட்கவில்லை. பாய்ஸ் உள்ள வாங்க எல்லாரும். இவன் தான் வந்துடும். என்ன உருங்க உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குல்ல. உருளைக்கிழங்கா உருண்டைக்கிழங்கு மேஜிக் தானா அம்மா போறதுக்கு உண்மையிலே சொல்றேன். நார்மலா வர்றதோட ஸ்பீடாவே வருது நல்லா. இவங்க கத்துறதுல வந்து பேசுறேன் கேட்குமா என்ன தெரியல. வீடியோ ஒருத்தன் கூட எடுக்கல, நம்ம உடனே வீடியோவே எடுத்துரும். இது யாரு ரூபா ஆரம்பித்து விட்டன. நம்பர் 1 போல வரணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாலாறு ஃபால்ஸ் மோஸ்ட் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இப்போ அதே தான். ஓகேங்களா, இப்போ என்னென்னா போகும்போது பஸ்ஸில் போனோமா டிக்கெட் கொடுத்து அதே மாதிரி தான் இப்போ வரும்போது டிக்கெட் கொடுக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்துருப்பீங்கல்ல, அதே டிக்கெட்டை காமிச்சு வந்து நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் வந்துக்கலாம். ஓகேங்களா, டிக்கெட் காட்டணும் அவசியம் இல்லை, ரிட்டர்ன் ஏறிக்கலாம். ஓகேங்களா, அதே பஸ் தான். லைனில் போகும்போது லைனில் கியூவாக நிற்கிற மாதிரி இருக்கும், திரும்பி இறங்கும்போது கியூவில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, நான் இதோட டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் வந்து இந்த பாலாறு லொக்கேஷன் வந்து நான் கொடுக்குறேன். மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையில சொல்கிறேன், பேமெண்ட் கொடுக்குற பேமெண்ட்டுக்கு வந்து ஒருத்தங்க எவ்வளோ நேரம் வேணால் குளிச்சிக்கலாம். நீங்கள் மார்னிங் வந்து 8 o'clock கிட்ட ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, மறக்காமல் முடிஞ்சால் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, யாருக்காவது இதோட லொக்கேஷன் வேணும் ப்ரோ நான் போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லொக்கேஷனும் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, உண்மையிலே ஒருத்தர் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வந்து அவங்க ஃபாரஸ்ட் சைட் கூட்டு போவாங்க. நம்ம பைக்கில் வந்து உள்ள அலோடு கிடையாது. நம்ம பைக் எதுவுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. எதுக்கு அப்படின்னா ஏன்னா அந்த பைக் வந்து நீங்கள் போனீங்கன்னா அப்படின்னா அங்கே வச்சு ஏதாவது பண்ணுவீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்க, ஏதாவது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அதாவது பைக் வந்து எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. எதுவுமே செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. ட்ரிங்க்ஸ் தான் வச்சுருக்கீங்களான்னு. ஓகேங்களா, அதை மட்டும் மஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துலேயே வந்து ஆப்போசிட்டில் வேன்லாம் நிப்பாட்டியிருக்காங்க. அங்கேயே நிப்பாட்டிட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். வேனுக்கு ஒரு தனி சார்ஜ். இப்போ பைக்கில் வரீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 20 rupees ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த வேனில் போகிற டிக்கெட் வந்து ஒரு 50 rupees இருக்கும். உங்களுக்கு அரௌண்ட் 70 rupees. எவ்வளோ டிக்கெட் பார்த்தா 20 ரூபா. இப்படி 50 ரூபா வந்து பஸ்ஸுக்கு. ஒரு வெஹிக்கிளுக்கு பொறுத்து வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். வேனுக்கு வந்து 150 வருது, பைக்குக்கு வந்து எப்படி ஒரு 50 rupees வரும். 50 rupees தான் 100 rupees. பைக்குக்கு வந்து மினிமம் 50 rupees. இந்த மாதிரி லைனில் தான் நிற்கணும், தெரியுதா? இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் லைனில் நின்று ஒரு 200 மெம்பர்ஸாக நிற்பாங்க. அந்த லாஸ்ட் வரைக்குங்க, அந்த லாஸ்ட் வரைக்கும் நின்று பண்ணால் உங்களால் ஏற முடியும். இப்போ பைக் வந்து இப்போ எங்கே ஏற்றணுமோ அதே இடத்துல வந்து திரும்பி வந்து ரிட்டர்ன் இறக்கி விட்ருவாங்க. நாங்களும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நின்று தான் அந்த இடத்துல ஃபுல்லாக போனோம். அதனால தான் கஷ்டப்படுச்சு. அது மாதிரி ஒரு வேன், இதே வேன் திரும்பி அந்த இடத்துல நின்று தான் ஏற்றிட்டு போவோம். ஓகேங்களா, நான் போய் எங்கள் வேன்கிட்ட போய் லாக் கன்டினியூ பண்ணுறேன்.